பிஜேபிக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு நல்லுறவு, வெற்றி உறவு. 26 எடப்பாடி முதலமைச்சராகக்கூடிய அளவிற்கு அற்புதமான நல்லுறவு தான் பிஜேபியோடு நாங்கள் மேற்கொண்டிருக்கிற உறவு. ஒட்டுறவு இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. என்னங்க எடப்பாடி ஒட்டுறவு இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து கூட்டணி கடந்த காலம் வேற, கடந்த காலம் வெள்ளக்காரன் ஆண்டான், அதுக்கு முன்ன முஸ்லிம்ங்க ஆண்டாங்க, அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆண்டு நாட்டையே குட்டிச்சோறாக்குச்சு. பிஜேபி 12 ஆண்டுகளாக நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு. அதை ஒன்றும் ஆட்ட முடியல, அசைக்க முடியல இந்த ஸ்டாலினால. அதனால அந்த கேள்வியெல்லாம் பொருந்தாது. பிஜேபிக்கு மேல உள்ள அதிருப்தி வந்ததுனாலதான் அதிமுக மேல சிறுபான்மை அன்றைய நிலையில ஓட்டு போடல. மீண்டும் அதே நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிறுபான்மை வக்ஃப் வாரிய சட்டம் பிஜேபி எடுத்து வர, நீங்க சிறுபான்மை மக்களுக்கு என்று பல அமைப்புகள் இருக்கிறது, அவர்களிடம் இந்த கேள்வியை கேளுங்கள். அவர் கட்டாயமாக உங்களுக்கு பதிலை சொல்லுவார். அந்த பதில் எங்களுக்கு சாதமான பதிலாக வரும். 26க்கு அப்புறம் யார் யார் இருப்பார்கள், எந்தெந்த கட்சி இருக்கும், இதையெல்லாம் இன்னும் காலம் ரொம்ப இருக்கு. காலம் கணிந்து கேளுங்க. என்னங்க செல்லா காசுகளை பெற்று கேள்வி கேட்பதில் உங்களுக்கு அளவு கடந்த ஆனந்தம். அவரிடம் கேளுங்க. அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி எங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் 26 நாங்கள் ஆட்சி கட்டிலுக்கு வருவோமா என்று கேட்டீர்கள். அடுத்த ஒரு கேள்வியை கேட்டீர்கள், முக்கியமான கேள்வி என்று கேட்டீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எங்கள் பக்கம் இல்லை என்ற ஒரு தோரணையில் கேட்டீர்கள். அது அவ்வளவும் கூட்டத்தை பாருங்க. இந்த கூட்டம் உங்களுக்கு ஏழைகள் உழைக்கும் வர்க்கத்துக்காக மேதின விழா. எடப்பாடி ஆட்சியில் 15,000 வச்சுக்கிட்ட குடும்பம் நடத்துகிற மாதிரி இப்போவும் 15,000 தான் வருது. 40,000 ரூபா அவங்களுக்கு செலவாகுது. என்ன பண்ணுறாங்க? நகை வைக்கிறாங்க, வீட்டை வைக்கிறாங்க, எல்லாத்தையும் வைக்கிறாங்க. அப்படி நடுத்தருவில் நிற்கிறாங்க மக்கள். இந்த கொடுமையை ஸ்டாலின் எடுத்துனா இப்பவே எல்லாம் விலைவாசி குறையும். மீண்டும் வந்து அதிமுக முன்னாள் முதலமைச்சர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்ல வந்து 2026 அமல்படுத்தப்படுமா? ஏங்க நாங்கள் தான் விலைவாசி எங்கள் ஆட்சி கொண்டு வந்த எடப்பாடியாரினுடைய அந்த அற்புதமான 4.5 ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் மலரும், செழிப்பாக மலரும், மக்கள் சுபிட்சமாக இருப்பார்.